சிவபுராணம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. திருவாசகம் முழுவதும் தெரியாவிட்டாலும் சிவபுராணம் என்பது எல்லாருக்கும் தெரியும். இதுல சிவ அப்படின்னு ஒரு சொல் இருக்குது, புராணம் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. ரெண்டு சொல்லுக்கும் பொருள் தெரிந்து கொண்டு உள்ள போகணும். எப்பவுமே ஒரு விஷயத்தை படிக்கணும்னா தலைப்புக்கு விளக்கம் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இதுவரை நாம திருவாசகம்ங்கிறது தான் விளக்கம் சொல்லிட்டு இருந்தோம். இப்பதான் நூலுக்குள்ள போறோம். நூலுக்குள்ள முதல் பகுதியாக இருக்கக்கூடியது சிவ புராணம் அப்படிங்கிறது. சிவம் என்ற சொல்லுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் பொருள் தெரியும். ஏன்னா நாம பலமுறை சிவம் என்ற சொல்லுக்கு பொருள் சொல்லி இருக்கிறோம். ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்குவோம். சிவம் என்று சொன்னா மங்கள குணம் உடையது, இயல்பாகவே மலம் இல்லாதது அப்படின்னு அர்த்தம். சிவஞான முனிவர் அப்படி சொல்லி வச்சிருக்கிறார். போன சைவ சித்தாந்த சபையில பேச்சில் கூட நான் அதை சொல்லி காட்டினேன். அழகிலா மங்கள குணத்தன் ஆதலின் நிறைமலம் அனாதியே நீங்கி நிற்றலின் அறைகுவர் சிவனென அறிவின் மேலவர். அறிவிலே மிக்கவர்கள் சிவபரம்பொருளுக்கு சிவம் என்று பெயர் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, மங்கள குணம் உடையவன். மங்கள குணம் எதனால வந்தது? மங்கள குணம் எண் குணத்தை சொல்றது. இது அமங்கல குணம் நம்ம கிட்ட இருக்கிற குணம். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற குணம் முக்குணம். முக்குணம் என்ன பண்ணும்? நம்ம உபத்திரத்தை பண்ணி வைக்கும். தமோகுணம் ஒண்ணுமே தெரியாம மயங்க வச்சிரும். ரஜோகுணம் என்ன போல ஆறு இருக்கிறா அப்படின்னு சொல்லி உபத்திரத்தை விலைக்கு வாங்கிட்டு வர சொல்லும். சத்துவகுணம், அதான் தாமகுணம் முன்னே சொல்லியாச்சு. சத்துவகுணம் அதிகமா நம்மகிட்ட நிக்காது. இது இந்த ரெண்டு தான் மாறி மாறி வரும். எப்போ ஒருத்தரும் சத்துவகுணம் இருக்கும். சத்துவகுணத்தில் நம்ம நிக்கிறது ரொம்ப அரியுது. ஆகையினால இதெல்லாம் ரொம்ப தொல்லை கொடுக்கும். இந்த சத்துவகுணம் இருக்க அது கூட முழு சத்துவகுணமா இருக்காங்க. அந்த சத்துவகுணத்துக்கு உள்ளாலேயே தமோ குணமும் மறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அந்த தத்துவம் சொல்லிட்டு வரோம் இல்லைங்களா? பிரகிருதியிலிருந்து குணதத்துவம் வரும், குணதத்துவம் புத்தி தத்துவம் வரும். புத்தி தத்துவம் எப்படின்னு கேட்டா சத்துவ குணம் மிகுதியாகும், ஏனைய ரெண்டும் குறைஞ்சும் இருக்கும். நீங்க அந்த சித்தாந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு கலர் போட்டு காட்டியிருப்பார். சத்துவ குணத்துக்கு வெண்மை ஸ்படிக கலரும், மற்ற குணத்துக்கு கருப்பு சிவப்பு போட்டு காட்டியிருப்பாங்க. சரி, அதுலதான் அப்படின்னு கேட்டா அதுக்கு கீழே புத்திக்கு கீழே ஆங்காரம் இருக்குல்ல, அதுலயும் அதே சமாச்சாரம் தானுங்க. அங்க ரஜோகுணம் மிக்க இருக்கும், மற்ற ரெண்டும் உள்ளுக்குள்ள கருது. ஆக சத்துவ குணம் இருந்தாலும் கூட முழு சத்துவ குணத்துல நாம இருக்கிற வழக்கமே கிடையாது. ஆனா சிவத்துவம்ங்கிற எண் குணம் இருக்கு பாருங்க, முழுக்க முழுக்க அப்படியே. அதனால அது மங்கள குணம் என்றும் இது அமங்கல குணம் என்று சொல்றது. எனவே அழகிலா மங்கள குணத்தன் ஆதலின் நிறைமலம் அனாதியே நீங்கி நிற்றலின். அங்க நீங்கி நிற்றல் என்பதுக்கு அர்த்தம் நல்லா பண்ணிக்கணும். அர்த்தம் ஒழுங்கா பண்ணாவிட்டா உத்தரவு வந்துடும், அடிப்படையிலே தகராறு வந்துடும். நீங்கி நிற்றம் இருந்து நீங்கினதில்லை. எனவே நிறைமலம் அனாதியே நீங்கின்ற என்பதற்கு அனாதியே மல சம்பந்தம் இல்லாதிருப்பதினாலே என்று அர்த்தம் பண்ணணும். அவன் மலத்திலிருந்து நீங்கினான், அனாதியே மலத்தில் நீங்கினா, இது அனாதியே மலத்தில் பற்றிட்டு இருந்தது அப்படின்னு அர்த்தம் பண்ணி பற்றுதல் என்பதுக்கு இதான் போய் பற்றுச்சுங்கிறாங்க. இப்படி அர்த்தம் பண்ணா அங்க என்ன பண்ணணும்? அவன் தான் அதை விட்டு நீங்க வந்தான்னு ஆகும். அதை விட்டு நீங்க வந்தான முன்னால் அதுல இருந்தான்னு ஆகும். அது எவ்வளவு பெரிய தப்பு. அனாதியே நீங்கி நிற்கிறான் அப்படின்னு சொன்னா இதுக்கு எதிராக பண்றாங்க அவங்க. இது அனாதியே பற்றி நிக்குது, அப்ப இது போய் பற்றுச்சுங்கிறாங்க. அப்ப அவன் தான் நீங்கன்னா அர்த்தம், அவன் நீங்கன்னா இருந்து நீங்கன்னா அர்த்தம். அப்போ நீங்கி நிற்றல் என்பதற்கு இல்லாதிருத்தலின், மல சம்பந்தம் இல்லாதிருத்தலின் அர்த்தம் பண்ணணும். அதான் இந்த விஷயம் எங்க இருக்கு தெரியுங்களா? தொல்காப்பியத்தில் இருக்குது. பேராசிரியர் எழுதியிருக்கிறார். வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூலாகும். வினையின் நீங்கி அப்படிங்கறதுல இந்த இன் போட்டிருக்குது இல்லைங்களா? அந்த இன்னுக்கு ஐந்தாம் வேற்றுமை உருவுன்னு பேர். ஐந்தாம் வேற்றுமை உருவு இருந்தானா அது என்னத்தை உணர்ந்து கேட்டா, ஒரு காலத்தில் இருந்து ஒரு காலத்தில் நீங்கிட்டு. அதான் இன் என்ற ஐந்தாம் வேற்றுமை உருவு நிற்பதன் நிலையும் நீங்குவதன் நீக்கமும் உணர்த்துமன்றே. பேராசிரியர் கேட்ட கேள்வி, என்ன சார் இது இலக்கணத்தெல்லாம் பாருன்னு சொல்றாரு, எங்களுக்கெல்லாம் இலக்கணம் எதுக்கு சார், சும்மா இருக்கிறத சொல்லிட்டு போங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இதுல எவ்வளவு சமாச்சாரம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். இலக்கணம் முழுவதும் படிக்க வேண்டியதில்லை, ஆனாலும் தேவையான இடத்துல அதை கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். மலையின் வீழ் அருவி அப்படின்னா அருவி மலையில இருந்தது, அப்புறம் கீழே விழுது. மரத்தின் வீழ் பழம் அப்படின்னா பழம் முதல்ல மரத்தில் இருந்தது, அப்புறம் விழுது. வினையின் நீங்கி அப்படின்னா முதல்ல வினையில இருந்தான், பிறகு நீங்கினா. அப்போ அவர் எழுதுறார், அவனுக்கு வினை இல்லை என்பது கருத்து. இன் என்பது நிற்பதன் நிலையும் நீ இதெல்லாம் சொன்னா தானுங்க சைவ சித்தாந்தம் வளம். அதனால
அனாதியே நீங்கி நிற்றல் என்பதற்கு நீங்குதல் என்பது இல்லாதிருத்தல் அர்த்தம் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டியது. அதே மாதிரி ஆன்மா அனாதிய மலத்தை பற்றி நிற்கிறது அப்படிங்கிறதுக்கு போய் பற்றின்னு அர்த்தம் பண்ணப்படாது. மல சம்பந்தம் உடையதாக இருந்தது. அங்க நீங்குதல் என்பது சம்பந்தம் இல்லாது இருந்ததுன்னு அர்த்தம் பண்ண வேணும். பற்றுதல் என்பதற்கு சம்பந்தம் உடையதாக இருந்தது என்று அர்த்தம் பண்ண வேண்டும். அதான் முறை. இல்லைன்னு சொன்னா அடிப்படை கொள்கையில தகராறு வந்துடும். என்ன தகராறு வரும்? இருந்தவன் நீங்கினானா, தானே நீங்கினானா, வேற யாராவது நீக்கினாங்களா? ரெண்டு கேள்வி. சிவபெருமான் முன்னாலே வினையில இருந்தான், இப்ப நீங்கினான் அப்படின்னா எப்படி நீங்கினான்னு கேள்வி வரும். தானே நீங்கினான வேற யாராவது நீக்கினாங்களா? இவனுக்கு இல்ல அங்க போயிடும். அவனே நீங்கினான்னு சொன்னா அப்படி நீங்கிறவன் ஏன் அதுல போய் சேர்ந்தான் அப்படின்னு ஒரு கேள்வி. ஆமா, அப்படி ஒரு கேள்வி வந்துடும். அவனே நீங்கினான்னு சொன்னா அப்படி நீங்கக்கூடிய அறிவுடையவன் ஏன் முன்னால் அதுல போய் சேர்ந்தான் அப்படிங்கிறது கேள்வி வரும். நாம தான் நல்லது கெட்ட தெரியாம போய் சேர்ந்துருவோம். சேர்ந்த பிறகு கெட்டதுன்னு தெரியும் விட்டுட்டு வருவோம். அவனுங்க அப்படி சொல்ல முடியாத. அதனால அது எவ்வளவு பெரிய சிக்கல் இருக்குதுன்னு பாருங்க. அதுக்கு அதான் சிவம் என்ற சொல்லுக்கு பொருள். அடுத்தபடியா பிராணம்னு ஒரு சொல் இருக்கு. இந்த பிராணம் என்ற சொல்லுக்கு பழையது அப்படின்னு அர்த்தம். பிராணம்னா பிராணம்ங்கிற நூல்னு அர்த்தம் இல்லைங்க. பகுருடையாவது பல தொடைகளை உடைய பாட்டு. பகுருடை என்பதுக்கு பல தொடைங்கிறது சரி. முதல்ல தொடைனா என்னன்னு தெரிஞ்சா தான் அதுக்கு விளக்கம் எழுத முடியும். இப்ப தொடைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப இது வரைக்கும் எழுத்திருக்கணும் சொல்லிருக்கணும் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப கொஞ்சம் யாத்திரக்கணத்துக்குள்ள வர்றேன். தொடை அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்டா, ரெண்டு வரி ஒன்னா சேருது இல்லைங்களா, அதுக்கு தொடைன்னு பேர். இலக்கணம் இருக்குது. அடி இரண்டு தொடுத்து நடத்தலின் தொடை எனப்படுமே. அடி இரண்டு தொடுத்து நடத்தலின் தொடை எனப்படுமே. ஒரு அடி பாடினால் இன்னொரு அடி பாடுற பொழுது இந்த முதல் அடிக்கும் இந்த அடிக்கும் ஒரு தொடுப்பு இருக்கணும். அதுதான் எழுத்து ஒட்டணும். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தம் ஆக்கியதே. தொல்லை அல்லல்னு வருது பாருங்க. இதுல ரெண்டு இடத்துல இரண்டாவது எழுத்து இல்லு வருது. இதான் எதுகை தொடை. எல்லை தனிச்சொல். தனிச்சொல்லையும் அந்த எதுகை வரணும் வெண்பாவை பொறுத்த வரையும். மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். மறுவா திருவா வருது. இது ரெண்டும் ஒரு தொடை. அப்போ தொல்லை எல்லை ரெண்டும் ஒரு தொடை. மறுவா திருவா இது ரெண்டும் ஒரு தொடை. இந்த மாதிரி வரதான் தொடைன்னு பேர். அவர் எழுதினு கேட்டா தொடை விகற்பம் பேர். தொடை வேறு, தொடை விகற்பம் வேறு. தொடை விகற்பம் என்பது இப்படி பார்க்கிறது, வரிய இப்படி பார்க்கிறது. முதல்ல நான் சொன்னது மேல் வரி கீழ் வரி இப்படி பார்த்தோம். ஒரு வரியிலேயே 4 சீர் நிற்கும். அந்த 4 சீருக்குள்ளால் எழுத்து ஒன்றி வர்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாட்டுல எங்க வந்து பாருங்க, தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி தோனா சூனா இந்த ரெண்டும் தகரத்துக்கு சகரம் மோனையா வருங்க. இது மோனை. ஒரு சீர் விட்டு தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி. இது தொடை விகற்பம். ஆமா, பொழிப்பு தொடை விகற்பம். எல்லா பாட்டிலையும் இருக்குங்க. பகுருடை வெண்பால மட்டும் இருக்காது, எல்லா பாட்டிலையும் இருக்கும். அப்ப பகுருடை வெண்பா என்ன அப்படின்னு கேட்டா, பல தொடைகளை உடையது அப்படின்னா பல இரண்டடிகளை கொண்ட பாட்டு. அது என்ன எல்லாமே பல இரண்டடிகளை கொண்டுதான் இருக்கு அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு பாட்டுக்கு ஒரு கணக்கு உண்டுங்க. அதுல வெண்பா என்று சொன்னா 2 அடி கம்மியா வரலாம், அப்புறம் 3 அடியில வரலாம், 4 அடியில வரலாம், 13 அடி வரையலாம். அதுக்கு மேல வரக்கூடாது. 13 அடி வந்தாலே பகுருடை வெண்பான்னு பழைய காலத்துல பேரு. இப்ப பகுருடை வெண்பா கணக்கில்லாம போயிட்டுங்க. அதை கலிவெண்பான்னு சொல்லுவாங்க. கலிவெண்பாவுக்கும் பகுருடை வெண்பா சின்ன. அப்ப அந்த பல தொடைகளால் வந்தது. பல தொடைகள் என்பது பல இரண்டடிகள் சேர்ந்து வருவது. அந்த 2 அடி சேர்ந்தா ஒரு கண்ணின்னு வந்துடும். 2 அடி போடுவாங்க. ஒன்னு வந்து 4 சீர் கொண்ட அடியா இருக்கும், அடுத்தது 3 சீர் கொண்ட அடியா இருக்கும், அதுக்கு பின்னால ஒரு தனிச்சொல் இருக்கும், திரும்பவும் புதுசா கண்ணி ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஆரம்பிக்கின்ற பல தொடைகளை உடையதாக வெண்பாவுக்கு அப்படி வரக்கூடாது. வெண்பா என்பது 4 வரியோட சரி, அதுக்கு மேல போனா பகுருடை. அந்த பகுருடையும் கூட சில பேர் 7 வரலும் ஒத்துக்குவாங்க, சில பேர் 11 வரலும் ஒத்துக்குவாங்க, சில பேர் 13 வரலும் ஒத்துக்குவாங்க. 13க்கு மேல கிடையாது. ஆனா அதுக்கும் மேம்பட்டு வர்றதுனால அதுக்கு பகுருடை வெண்பான் பேரு. சில பேர் வந்து அதை கலிவெண்பான்னு சொல்லுவாங்க. நம்ம குமரகுருசாமி பாடி இருக்கிறார்ல, அது கலிவெண்பா. பாருங்க, பூமேவு செங்கமல புத்தேளும் தேரறிய பாமேவு தெய்வ பழமறையும். பூமேவு பாமேவு
தனிச்சொல் வரும். தேமேவு இந்த தனிச்சொல் அந்த முதல் செய்வாள் வரணும். நாதமும் நாதாந்த முடிவும் நவிதிந்த போதமும் காணாத போதமாய். நாதம் போதம். அப்போ மாமேவு பூமேவு மாமேவு நாதம் போதம். இது மாதிரி இப்படி தொடைகள் அடுக்கணுங்க. இப்படி அடுக்கிற தொடை 4 என்ற வரையறைக்குள்ள நிக்காம 11 என்ற வரையறைக்குள்ள நிக்காம மிக பலவான தொடைகளாக அடுக்கி போகும்போது பாடினால் அதுக்கு பகருடைய வெண்பான் பேர். சரி, இந்த புராணத்துக்கு பிரச்சனை. பிராணம்னா இந்த இடத்துல பழமை. சிவபெருமானுக்கு புராணன்னு பேர், புராண காரணன் அப்படின்னு அவனுக்கு பேர். இது பாடியிருக்கிறார். அந்த பிராணம் தானுங்க. அப்போ அதனால்தான் அதுக்கு பொருள் எழுதுற போது சிவனது அனாதி முறைமையான பழமை. சிவனது பழமை அப்படின்னு எழுதிட்டு போயிருக்கலாமே. அப்படின்னு கேட்டா பழமை என்பது இருக்குத. இப்போ எங்க அப்பா இல்லைங்க, காலமாயிட்டார். நான் எங்க அப்பாவை சொல்றேன் பழைய காலத்துல எங்க அப்பா அப்படின்னு சொல்லுவேன். ஆனா பழைய காலம் எங்க அப்பா காலத்தோட முடியறது இல்லையா. அப்புறம் தாத்தா காலம் இருக்குது. தாத்தா காலத்தோடும் பழைய காலங்கிறது முடியறது இல்லை. அவங்களுடைய அப்பா காலம், அவங்களுடைய அப்பா காலம் இப்படியே போயிட்டே இருக்கும். சிவத்துக்கு முன்னால யார் இருக்கிறாங்க? அதனால இந்த பழமைக்கு ஒரு அடைமொழி போட்டு அனாதி முறைமை. அப்ப புராணம் என்பது பழமையை உணர்த்துகிறது. யாருடைய பழமையை உணர்த்துகிறது? பழம்பொருளாகிய முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள் சொல்றோமே, அந்த பழம்பொருளாகிய சிவத்தினுடைய பழமையை உணர்த்துகிறது. அந்த பழமை எத்தகையது அப்படின்னு கேட்டா அனாதியான பழமை அப்படின்னு சொல்லுது. அதனால அந்த திருவாசகத்துக்கு திருவாசக உண்மை, திருவாசக சிறப்பு, மாணிக்கவாச சுவாமிகளுடைய வரலாற்றை திருப்பெருந்துறை புராணத்தை பாடிருக்காங்க. அதுக்கு 2 புராணம் இருக்குது. பழைய திருப்பெருந்துறை புராணம் ஒன்று இருக்குது, நம்ம மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பாடின திருப்பெருந்துறை புராணம் ஒன்று இருக்குது. திருவிளையாடல் புராணத்தில் பாடி இருக்கிறாங்க. அவர் திருவாதூரடிகள் புராணம் அதுன்னு பாடியிருக்கிறார். இவங்க 2 பேர் திருப்பெருந்துறை புராணம் பாடிருக்கிறாங்க. நம்ம பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்தில் மாணிக்கவாசகரை பற்றி ஒரு 2-3 படலம் வச்சிருக்கிறார். நரிபரியாக்கி வையை அழைத்த படலம், குண்டோதரனுக்கு அன்னக்குழி அறுத்திய படலம்னு ஒரு படலம் இருக்கும். வாதவூரடிகளுக்கு உபதேசம், அதான் ரொம்ப முக்கியமான படலம். வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் அப்படின்னு சொல்லி ஒரு படலம் இருக்குது. திருவிளையாடல் பண்ணவங்க 2 பேர் பாடிருக்கிறாங்க. வேம்பத்தூரார் திருவிளையாடல் ஒன்று உண்டு, பெரும்பற்ற புலிவர் நம்பி திருவிளையாடல். சிவனது அனாதி முறைமையான பழம். அப்ப புராணம் என்பது பழையது என்ற பொருள். இங்க பழைய பொருளை பற்றிய பாட்டு அப்படின்னு அர்த்தம். பஞ்சபுராணத்திலே அதுதானுங்க, 5 பாட்டு. பூச காலத்துல உபசாரத்துக்கு ஓதுவோம். அங்க புராணம் என்பது இந்த புராண நூல் அர்த்தம் இல்ல, பழைய பாட்டு, பழம்பொருளாகிய சிவபெருமானை பற்றிய பாட்டு. அதை நாம சிவபெருமானுக்கு நம்ம பூஜா காலத்துல உபசாரமாக சொல்லுவோம். இதுதான் பஞ்சபுராணம் அப்படின்னு. பிராணம் என்பதுதான் நான் பொருள் சொல்றேன். அது 5ங்கிறது என்னென்னங்கிறது அதுல வேற கணக்கு உண்டு. அதுல பாருங்க சில பேர் அது என்னங்க 9ஆம் திருமுறை 2 பாட்டு. இது ஒரு கேள்விங்க. 9ஆம் அது எல்லா திருமுறையிலும் திருஞான சம்பந்தர் அவ்வளவு பாட்டு பாடிக்காரு, அவருக்கு ஒரே ஒரு பாட்டு தான் கொடுத்துருக்கீங்க. ஆமா, திருநாவுக்கரசர் அவ்வளவு பாட்டு, அவர் ஒரே ஒரு பாட்டம் பாடு. நீங்க திருவிசைப்பா திருப்பல்லாண்டு 9ஆம் திருமுறை 2 பாட்டு கொடுங்க. இந்த திருப்பல்லாண்டு அதுக்குள்ளதான் இருக்குது. உபசாரத்துல திருப்பல்லாண்டு சொல்றது ஒரு சம்பிரதாயம் இல்லையா? அப்படியானா என்ன நினைக்கிறாங்க? திருவிசைப்பா விட்டுட்டு திருப்பல்லாண்டு மட்டும் சொன்னா போதும் நினைக்கிறாங்களா? இப்படி ஒரு பிரச்சனை பெரியவங்க எழுப்பினாங்க, ஒரு கூட்டத்தில் எழுப்பினாங்க. நான் அந்த கூட்டத்தில் உட்காந்து கேட்டேன். விசேஷ பூசை காலங்கள்ல தான் ஒவ்வொரு திருமணம் ஒவ்வொரு பாட்டு, 12க்கும் 12 பாட்டு சொல்றோம். சாதாரண காலங்கள்ல 5 பாட்டு தான் நம்ம சொல்றது வழக்கு. அதுல திருப்பல்லாண்டு சொல்றது ஒரு வழக்கம் அப்படிங்கிறது. ஏன்னா திருப்பல்லாண்டுங்கிறது அதுலதான் இருக்குது, வேற எதுலயும் இல்லை. திருப்பல்லாண்டு தனி ஒரு திருமுறையாக தொகுக்கப்படவில்லை, 9 சேர்த்து தொகுத்துக்கிறாங்க. ஆகையினால திருவிசிப்பால் ஒரு பாட்டு, திருப்பல்லாண்டுல ஒரு பாட்டு அப்படின்னு நாம வைக்கிறோம். சரி, புராணம் சிவபுராணம், சிவனது அனாதி முறைமையான பழமை. இது அகவல்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பொதுவா முன்னால இருக்கிற 4 அகவல் அப்படின்னு பொதுவா சொல்லிடுறது ஒரு வழக்கு. ஆனா இது அகவலை சேர்ந்தது இல்லை. பின்னால வருவன் எல்லாம் அந்த 3 அகவல், இது அகவல் இல்லை, இது கலிவெண்பா அப்படிங்கிற பெயரால வந்தது. ஆனா இந்த கலிவெண்பாவில தனிச்சொல் வர்ற வழக்கம் இல்லை. கலிவெண்பான்னு சொன்னா அந்த பகுரடை வெண்பா இருக்கு பாருங்க, பகுரடை வெண்பா மாதிரி வருகின்ற வெண்பா கலிவெண்பாவில தனிச்சொல் இருக்கும். நீங்க கந்தர் கலிவெண்பாவில பார்த்திருக்கலாம், கந்தர்கலி வெண்பால பார்த்திருக்கலாம். அத இங்க தனிச்சொல் இல்லை. இந்த மாதிரி பாட்டு தானுங்க 13 வரி வரையிலும் வரும். தொல்காப்பியத்தில் இதுக்கு வேற ஒரு இலக்கணம் சொல்லி இருக்குது. அது என்னன்னு கேட்டா, கலிவெண்பால பாட்டுல சொல்ல எடுத்துக் கொள்ளப்பட்ட பொருளை அன்றி
வேறும் ஒரு பொருள் குறிப்பா வரணும். அப்படி வந்தாதான் கலிவெண்பா அப்படின்றது தொல்காப்பியர் காலத்து லட்சணம். ஒரு பொருள் நுதலிய வெள்ளடி இயலால் திரிவின்றி வருவது கலிவெண்பாட்டு அப்படின்னு இலக்கணம். பின்னால அந்த இலக்கணம் மாறி போச்சுங்க. அது அகப்பொருளுக்கு மட்டும்தான் செல்லும், எல்லா இடத்துக்கும் செல்றதில்லை. அவங்க தான் என்ன பண்ணாங்க, 13 வரி வரையிலும் தான் பாடலாம் அப்படின்னு ஒரு வரையறைச்சாங்க. தொல்காப்பியர் காலத்துல கலிவெண்பா என்பது 13 வரி வரையிலும் தான் வரலாம் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டுங்க. இப்போ இவர் 13 வரிக்கு மேல பாடியிருக்கிறார். இது முழுக்க முழுக்க வெண்பா. நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வெண்டலை சிதையாமல் இருப்பதற்காக சில இடங்கள்ல அடைமொழி இது அளபடை போட்டிருப்பாங்க. அது நல்லா ஞாபகம் வச்சு போனோம். கடைசி வரியை பாத்தீங்கன்னா பல்லோரும் ஏத்த பணிந்து 3 சீரால முடியும். இதுதான் வெண்பாவுடைய லட்சணம். வெண்பா என்பது எந்த வகையான வெண்பாவா இருந்தாலும் கடைசி வரி 3 சீரா இருக்கும். அதனால ஒரு அடையாளம் வச்சுங்க. இது பல்லோரும் ஒரு சீரு, ஏத்த ஒரு சீரு, பணிந்து ஒரு சீர். இந்த 3 சீரால முடிஞ்சிருக்குது. எனவே வெண்பாவாக முடிஞ்சது. மத்தியில எல்லா இடத்துலயும் வெண்டலை. சில சொற்கள்ல வெண்டலை பிழையும் போல இருக்கும். அந்த இடத்துல ஒரு அளபடை ஒன்று போட்டுருவாங்க. போட்டா வெண்டலை பிழையாம இருக்கும். அதை நீங்க எடுப்பிலேயே பாத்துக்கலாம். நம சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, நம சிவாய வாழ்க. அங்க ஒரு ஆனா போட்டிருப்பாங்க, வா அழுக அப்படின்னு. வா அழுகன்னு பிரிச்சிடப்படாது, வாழ்க கொஞ்சம் நீட்டிச்சு போயிடும். அந்த வா என்பதை அதுக்கு இயற்கையா 2 மாத்திரைங்க. இன்னும் ஒரு மாத்திரை கூட்டணுங்கிறதுக்காக ஒரு அடையாளமா ஒரு ஆனா போடுறது உண்டு. நம சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. அங்க வாழ்க என்று சொன்னதுக்கும் இந்த வாழ்க என்று சொன்னதுக்கும் வித்தியாசம் இருக்கு பாருங்க. அங்க மட்டும் ஏன் ஆனா போட்டாங்க, இங்க ஏன் ஆனா போடல அப்படிங்கிறது ஒரு கேள்வி வரும். இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னா கொஞ்சம் யாப்பிலக்கணம் சொல்லிதான் ஆகணும். கஷ்டப்படாதீங்க, கொஞ்சமா தெரிஞ்சுங்க, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தெரிஞ்சுங்க. ஏன்னு கேட்டா அதுல ஆனா போட்டாகணுங்கிறது அப்பதானே உங்களுக்கு புரியும். இந்த இலக்கணத்தை நான் சொல்லி கொடுக்கலன்னு சொன்னா இங்க ஆனா போட்டுத்தான் ஆகணும், அங்க ஆனா போட வேண்டியதில்லை அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. இப்படி எடுத்துருக்குங்க இந்த சிவபுராணத்தை ஆரம்பத்திலேயே. பக்தி அனுபவம் தான். பக்தி அனுபவம் சொன்னாலும் கூட பாட்டாக பாடுற பொழுது இந்த பாட்டினுடைய இயல்பு கெடாம பாடணும் இல்லையா. அப்படி பண்ணிருக்கிறாங்க மாணிக்கவாசகர். அப்படின்னா மாணிக்கவாசகர் எவ்வளவு பெரிய இயற்றமிழ் புலவர் அப்படிங்கிறத நாம் ஞாபகம் வைத்துக் கொள்வோம். ஏன்னா அவர் பலவிதமான சாஸ்திரங்களையும் படிச்சு அரசியல்ல புகுந்து அமைச்சராகவும் தொழில் பண்ணவர். ஆகினால அவருக்கு எல்லா விதமான அறிவும் இருக்கும். அதுக்கு மேல மெய்ப்பொருளை பற்றிய அறிவு வேணும்னு அவர் தேடிட்டு இருந்தார். அந்த தேடுதல் தான் குரு அங்கே கிடைச்சார் அவருக்கு. ஏனே அப்போ பக்தி அனுபவத்திலே திளைத்து நின்று பாடினால் கூட சில சமயங்கள் அந்த அனுபவம் காரணமாக சில பேர் அந்த மரபுகள் எல்லாம் விட்டுருவாங்க. அப்படி இல்லை, அனுபவத்தில் நின்றாலும் கூட அந்த பாட்டு என்று சொன்னா அதுக்கு யாத்திரக்கண மரபு எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு பாடுறவர். ஆகினால இந்த பாட்டை நாம் எழுதுகிற பொழுதும் கூட அப்படிதான் எழுதணும். அதே மாதிரிதான் நமச்சிவாய என்பதும் கூட. நமச்சிவாய அப்படின்னா நம சிவய, இதான் நமக்கு எழுத்து. நம சிவய என்று சொன்னா போதும். ஆனா செய்யுள்ள சொல்ற பொழுது அந்த இச்சி போட்டாகணும். நமச்சிவாய. சமஸ்கிருதமா நமசிவாய ஒரு இசு தனியா வரும், தனியா போடுவாங்க. நமசிவாய நீங்க சமஸ்கிருதத்தில் எழுதுனீங்களா, எங்க எல்லாம் எடுத்து பாருங்க, அவங்களும் கூட அப்படிதான் எழுதுறாங்க. அப்போ மந்திரம் என்று சொல்லுகிற பொழுது நம சிவய, அதுவே பெயராக சொல்லுகிற பொழுது நமச்சிவாய அப்படின்னு. இங்க மந்திரம் தான், அந்த மந்திரத்துக்கு தான் வாழ்த்து சொல்றார். ஏன்னு கேட்டா அந்த மந்திர பொருளாக மந்திரத்தையே தனக்கு வடிவமாக கொண்டிருப்பவன் சிவபெருமான். ஆகையினால அவனுக்கு நம சிவாய அப்படின்னு மந்திரத்தின் பெயரை சொல்லி வாழ்த்துறார். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. நாதன் என்ற சொல்லுக்கு தலைவன் என்பது பொதுவான பொருள். சில பேர் இந்த இடத்துல நாதன் என்பதற்கு நாத தத்துவத்திலே இருப்பவன் அப்படின்னு சொல்லி உரை பண்றாங்க. அது வேண்டியதில்லைங்கிறது பெரும்பாலான கருத்து. ஆகையினால அதை நாம் எப்படி வேணாலும் வைத்துக் கொள்ளலாம். இது பரம்பொருளை பற்றிய லட்சணமாகினால நாத தத்துவத்தில் நீங்க கொண்டு வந்து வச்சீங்கன்னா பரம்பொருள் தன்மை தடத்துக்கு இறங்கிடும். அப்ப தடத்து சிவத்தை பற்றிய பாட்டா போயிடும், சொரூப சிவத்தை பற்றியதாக இல்லாம போயிடும். அதனால சொரூப சிவமாவே வச்சு அர்த்தம் பண்றது நல்லது. அவனுக்கு வடிவம் சொல்ற பொழுது
இந்த நம என்பதை முதல்ல வைத்து சொல்லுகின்ற வடிவமா சொல்றது ஒரு வழக்கம். அதனால திருவடியிலிருந்து மேல போகணும். நகரம் திருவடி, மகரம் வயிறு அப்படின்னு கொண்டு போறோம். அதனால நமசிவாய என்பதை முன்னால வச்சுக்கிறார். அது மட்டும் இல்ல, வணக்கம் என்னும் பொருளை உடையது நம என்பதாகையினால அது முன்னால வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத நாம நினைவு வைத்துக் கொள்ளணும். சிவாய நம, நம சிவாய, வணக்கம் சிவனுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? வேற யாருக்கும் இல்லைன்னு அர்த்தம். வேற யாருக்கும் ஏன் இல்லை அப்படின்னு கேட்டா, வேற யாருக்கும் வணக்கத்தை பெறுகின்ற தகுதி இல்லை. நீங்க யாராவது தப்பி தவறி வணங்க போனீங்கன்னா அவங்க அப்படி ஒதுங்கி நின்னுப்பாங்க. பெருமாள் இருக்கிறாருன்னு வச்சுங்க, நீங்க போய் வணங்க போனீங்கன்னா, அப்பா என்ன வணங்காதீங்கப்பா, நானே அவரை தான் வணங்கியிருக்கிறேன், அவரை வணங்குங்க, இல்லாட்டா இந்த வணக்கம் அவர்கிட்ட போய் சேரட்டும் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருவார். அவர் அந்த வணக்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏற்றுக்கொள்ளுகின்ற தகுதி அவருக்கு இல்லைங்கிறது அவருக்கு தெரியும், ஆனா நமக்கு தெரியாது. ஏன்னா இவருக்கு தான் நம்ம எல்லாம் பண்ணணும்னு போய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நமசிவாய என்பது சிவத்துக்கு வணக்கம். நீங்க கொடுத்த தியாய பொருள் சிவனே அப்படிங்கிறது உபனிஷத வாக்கியம். தியாய பொருள்னா தியானிக்கப்படுகிற பொருள், வணங்கப்படுகிற பொருள் இருக்கும். பல இடத்துல அந்த சொல்ல வச்சு பாடியிருக்கிறார் மாணிக்கவாசர் பிள்ளை தமிழ்ல. தியாய பொருள் சிவம் அப்படின்னு சொல்லி பாருங்க. நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ்வாழ்க. இந்த இடத்துலயும் ஒரு சின்ன சிக்கலுங்க. சில பேரு நெஞ்சின் நீங்காதான், நெஞ்சில் நீங்காதான் ரெண்டு விதமா போடுவாங்க. நெஞ்சின் நீங்காதான் என்று போட்டா தப்பில்லை, நெஞ்சில் நீங்காதான் போட்டா கொஞ்சம் ஒட்டு வேலை பண்ணணும். என்ன ஒட்டு வேலை பண்ணணுங்கிறத எல்லாம் இலக்கணமாவே இருக்கு. நான் என்ன பண்ணட்டும், இருக்கிறது அது தெரிஞ்சுட்டாதான் நல்லது. பார்க்கலாம். அந்த அந்த தொடர்புடைய உண்மையான வடிவம் சொல்றேன். இதான் உண்மையான வடிவம். இதனுடைய உண்மையான வடிவம் நெஞ்சு நல்லா கவனிச்சீங்க. நெஞ்சு நீங்காதான். இதை பிரிக்கிற பொழுது ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க. நெஞ்சில் நெஞ்சில் நீங்காதான். இப்போ இந்த என்ன பார்த்த உடனே இது பிரியும், இது கெட்டு போகும், நெஞ்சு நீங்காதான் வரும். இந்த பார்த்த உடனே இது இப்படி பிரியும், அப்புறம் இது கெட்டு போகும். எப்படி வந்தாலும் உங்களுக்கு முடிவு நெஞ்சு நீங்காதான் தான். அப்போ நெஞ்சு நீங்காதான் என்ற ஒரு தொடரை நெஞ்சில் நீங்காதான் என்றும் நெஞ்சில் நீங்காதான் என்றும் ரெண்டு விதமா பிரிக்கலாம் அப்படின்னு தெரியுது. எப்படி பிரிச்சா சரி? இப்ப அடுத்த விஷயம் தான். ரெண்டு விதமா பிரிக்கலாம், எப்படி பிரிச்சா சரி அப்படின்னு கேட்டா, இந்த சொல்லுன்னா நீங்காதான், நீங்காமையை உணர்த்துகிறது அல்லவா? அப்ப நீங்காமையை உணர்த்து வேணும்னா அங்க என்ன இருக்கணும்? இன்னுதான் இருக்கணும். இன்னுதான் அஞ்சாம் வேற்றுமை நீக்க பொருள்ல ஒரு நீக்க பொருள் தான் வந்து நீங்காதான் இருந்த அப்படின்னு கேட்டா, நீங்குதலுக்கும் அதுதான் உருவு, நீங்காமைக்கும் அதுதான் உருவு. அது எப்படின்னு கேட்டா, தமிழ் இலக்கணத்தை பொறுத்தவரையிலும் ஒரு வேற்றுமை உருவை முடிக்க வருகின்ற வினைச்சொல் இருக்குது. அது உடன்பாட்டிலும் இருக்கலாம், எதிர்மறையிலும் இருக்கலாம். உடன்பாட்டில் இருந்தாலும் சரி, எதிர்மறையில் இருந்தாலும் சரி, அந்த வேற்றுமையினுடைய பொருள் மாறாது. எதை போல அப்படின்னு கேட்டா, இன்னொரு உதாரணம் என்ன? இப்போ மரத்தை வெட்டினான்னு சொல்றோம். இங்க இது உடன்பாடு நிகழ்வு, மரம் செய்யப்படுவது. வெட்டுதலாகிய செயலை இந்த மரம் அடைஞ்சணும். வெட்டுதலாகிய செயலின் பெயரை அதுதான் வெட்டவில்லை. வெட்டவில்லையுடைய பயன் உண்டு. வெட்டுற பயனை கீழே விழுந்து போறது, வெட்டவில்லைங்கிற பயனை நேரம் நிற்கிறது. அப்போ இந்த மரம் செய்யப்படுவது. குடத்தை வணைந்தான், குடத்தை உடைத்தான். வணைந்தான்னா உருவாகுது, உடைத்தானா உருவாகலையே. உருவாக கூட அந்த உருவாகாமையுடைய பயன், உடையுடைய பயனை அடைந்தது குடம். ஆனால் அது செயல்படும். அப்போ வினை முதலினுடைய தொழிலின் பயனை அடைவது இதுவோ. தமிழ் பணம் கட்டணும் ரொம்ப நல்லா இருந்தது. அது இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, அதுக்காக நான் நினைச்சுக்கிறது வேற ஒன்றும் இல்லை. வினை முதலினுடைய தொழிலின் பயனை அடைவது இதுவோ அது செயல்படும் பொருள். அந்த தொழில் உடன்பாட்டிலும் இருக்கலாம், எதிர்மறையிலும் இருக்கலாம்.
உடம்பாட்டு இருந்தால் உடம்பாட்டின் பயனை அடையும், எதிர்மறை இருந்தால் எதிர்மறையின் பயனை அடையும். எப்படி வந்தாலும் சரி. அதனால நீங்காதான் இருக்குது. அப்ப நீக்கப்பொருளுக்குரிய இன் வேணுமா அப்படின்னு நினைக்கப்படாது. நீங்காமையும் அதுதான், நீங்குதலும் அதுதான், ரெண்டுக்கும் இன் தான். சரியா இல்லு போட்டா என்ன அப்படின்னு கேட்டா, இல் என்பது பெரும்பாலும் இடப்பொருள்ல வருங்க. பின்னால வந்தவர் என்ன பண்ணிட்டாரு, 5ஆம் வயசுக்கு இல்லுன்னு சொல்லிட்டாரு. ஆனா இல் போட்டீங்கன்னா இன்னொரு சொல் ஒண்ணு சேர்க்கணும். நெஞ்சில் இருந்து, இந்த இருந்துங்கிற ஒண்ணு சொல்லி சேர்க்கணும். அது சேர்ந்தாதான் அதனுடைய உண்மையான பொருள். இப்ப நெஞ்சின் நீங்காதான்னா நெஞ்சின் நின்று நீங்காதான நின்றுங்கிற சொல் போட்டுன்னு சொல்லலாம், போடாமல் சொல்லலாம். அந்த இல் போட்டீங்கன்னா அது இடப்பொருளை தான் உணர்த்தும். இடப்பொருளை உணர்த்தாம இருக்க வேண்டும் என்று சொன்னா இருந்துங்கிற ஒரு சொல்ல துணையா சேர்த்து நெஞ்சிலிருந்து. அப்ப நெஞ்சிலிருந்து நெஞ்சமாகி இடத்திலிருந்து அர்த்தமாகும். அப்ப இடப்பொருள் வந்துடும். இங்க இடப்பொருள் வரக்கூடாது. பின்னால் எதிர வர சொல்ல நீக்கமாகினால நீக்கத்தை உணர்த்து கொண்ட இன் என்ற உருவம் வந்தாதான் போட்டுமா இருக்கும். அதனால இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ்வாடு. நெஞ்சிலிருந்து நீங்காதான் சொல்ல வேண்டும். நெஞ்சின் நீங்காதான் சொன்னாலே போதும். அந்த இன் என்று அந்த பொருளை கொடுத்து விடும். அதனால இன் என்று உருவு போடுறது ரொம்ப நல்லது. இல்ல என்று போட்டாலும் தப்பு இல்லை. அதை யாரும் தப்புன்னு இது வரைக்கும் சொல்லல. அவனையார் கூட இல்ல என்பது இருக்கலாங்கிற கருத்து தான் எழுதி வச்சிருக்கிறார். அதனால என்னதான் இருந்தாலும் பக்தி இலக்கியமாக இருந்தாலும் சரி, பக்தி அனுபவமான பாட்டா இருந்தாலும் சரி, தமிழ் அப்படின்னு வர்றபொழுது அதுக்குரிய எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம் முதலியவற்றுக்கு உட்பட்டு தான் வருங்க, உட்பட்டு தான் பாடுவாங்க. அப்படி யாராவது ஏட்டுல தப்பா எழுதி வச்சிருந்தாலும் கூட நாம் அந்த தப்பை கலைந்து சரியாக எழுதித்தான் அதை பழகணுமே தவிர அது ஏட்டுல அப்படிதான் இருந்தது நான் அப்படியே எழுதிட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. எனவே திருவாசகம் என்பது நல்ல இலக்கண சுத்தமாக அமைந்த, தலை முதலியன வழுவாது அமைந்த அருமையான இலக்கியம். அதே சமயத்துல பக்தி அனுபவத்தை கொடுக்கக்கூடிய இலக்கியம் அப்படிங்கறத நாம ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். இறைவனுடைய சக்தி தான் திருவடி, அந்த சக்தி தான் இறைவனுக்கு வடிவம். ஆகையினால வாழ்த்துகிற பொழுது திருவடியை வாழ்த்துறது தான் வழக்கமாக இருக்கிறது. இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ்வாழ்க. இமைப்பொழுதும் என்பது இப்ப மட்டும் இல்லைங்க, என்றைக்கு ஆன்மா என்பது உள்ளதோ அன்றைக்கிருந்தே அந்த ஆன்மாவின் உணர்வுக்கு உள்ளுணர்வாய் இவன் இருந்து கொண்டிருக்கிறான். எப்ப ஆன்மா ஆணவ மலத்துல கிடக்குதோ அப்பவே இவன் ஆன்மாவோடு கிடக்கிறான். அப்பொழுது இருந்து நீங்கிறது இல்லை. எப்ப திருவடி அடைகிறதோ, திருவடி அடைகிற பொழுதும் கூட அதன் மத்தியில இருந்து அதற்கு சிவானந்தத்தை அனுபவப்படுத்திக் கொண்டிருக்கிறான். அதனால பெத்தம் முத்தி என்ற ரெண்டு நிலையிலும் சிவம் ஆன்மாவினுடைய நெஞ்சை விட்டு நீங்குவதில்லை அப்படிங்கறத நாம் ஞாபகம் வைத்துக் கொள்வோம். கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. இந்த பிரச்சனைக்குரிய இடம் கோகழி அப்படிங்கிறது. சில பேர் திருவிடை மருதூர் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவிடை மருதூர்ல சிவசக்திக்கு பசுத்தன்மை கழிந்த இடம். கோ என்ற பசு, கழிதல் என்ற நீங்குதல், பசுத்தன்மை கழிந்த இடம். அதனால திருவிடை மருதூர் உணர்த்துகிறது அப்படின்னு சொல்றவங்க வழக்கம் உண்டு. இது திருப்பெருந்துறையை தான் உணர்த்துகிறது என்பதுதான் உண்மையானது. ஏன்னு கேட்டா இவர் சிவபெருமான் குருவினிடத்துல உபதேசம் பெற்று அந்த நிலையில பாடுற பாட்டு. எனவே இது திருப்பெருந்துறையை தான் குறிக்க முடியும். திருப்பெருந்துறை என்ற ஸ்தலத்துலதான் இறைவன் குருவடிவாக எழுந்தருளி ஆட்கொண்டார். ஆகையினால பின்னால குருமணி என்று வர்றதுனால முன்னால இருக்கிறது கோகழி என்பது திருப்பெருந்துறையாத்தான் இருக்க வேண்டும். அதை பிரச்சனை பண்ண வேண்டியதில்லை. ஆனா சில பேர் அபிமானம் மிகுதியினால அதை திருவாவூர்துறைக்கு கொண்டு போவாங்க. கோகழி ஆண்ட குருமணி. குருமணி குருமார்களுக்குள்ளே சிறந்தவராக விளங்கக்கூடியவர். குருமனிதன் தாழ்வாழ்க. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஆகம சிவாகமங்களை இங்க சிவாகம பொருளை உணர்த்துகிறது. சிவாகம பொருள் தான் ஆன்மாவுக்கு சிவானந்தத்தை தரக்கூடியது. ஆகையினால அன்னிப்பான் என்பதற்கு இனிப்பவன், தித்திப்பவன் அப்படின்னு சொல்லி பொருள் சொல்றது வழக்கமாக இருக்கிறது. சில பேர் அன்னிப்பான்னா அணுக இருப்பவன் அப்படின்னு அர்த்தம் பண்றாங்க. அண் என்ற சொல்லுக்கு அனிமைன்னு ஒரு பொருள் உண்டு இல்லைங்களா? அதனால அணுக இருப்பவன். எதுல வேதத்தை உணர்ந்தால் இறைவன் தூரத்தில் இருக்கிற மாதிரி தெரியும், ஆகமத்தை உணர்ந்தா இறைவன் நமக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியும். ஆகையினால ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான். வேதத்தில் இருக்கிறது ஏன் தூரமா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்டா,
வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயம் இருக்கிறத அது தெளிவில்லாத விஷயமாக இருக்குது. அப்புறம் பலவிதமான கடவுளர்கள் அதுல பேசப்படுகிறார்கள். அப்ப சிவபரம்பொருளை பலவித கடவுளர்ல இவரும் ஒரு கடவுளர் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்துவிடும். அப்ப அவன் நமக்கு அணுகுவதற்கு வழி இல்லை. ஆனா ஆகமத்துல சிவாகமத்துல சிவபரம்பொருள் ஒருவனே கடவுள், மற்றவரெல்லாம் பசு வர்க்கம் தான் அப்படிங்கிறது தெளிவா சொல்லப்படுகிறதாகனால நாம் அதை உணர்ந்து கொள்ள முடியும், இறைவனை அணுகு நிற்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றார். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. இதுல காலையில சொன்ன மாணிக்கவாச சுவாமிகளுக்கு பிள்ளைத்தமிழ் பாடினார் ஒருத்தர் சமீப காலத்து புலவர். அவர் என்ன பண்றாரு, நமசிவாய வாழ்க என்று தொடங்கினது வேத நெறி, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் என்று தொடங்கினது சைவ நெறி. ஆகமம் என்பது சைவம், சைவம் என்றாலும் சிவாகமம் என்றாலும் சித்தாந்தம் என்றாலும் ஒண்ணு. இது சைவ நெறி. சைவ நெறியும் வேத நெறியுமாகி இரண்டையும் இணைச்சு இதுல பாடியிருக்கிறார் அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி விளக்கம் எழுதி கொண்டு போறார். ஆகமம் என்பது வேதத்தினுடைய தெளிவு அப்படிங்கிறது தான் நமக்கு கருத்து. ஆகையினால அது ஒரு விதத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. இதுவரையிலும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்து சொல்லி துதித்ததை சொன்னார். 6 வாழ்த்து அமைந்திருக்கிறது, பார்த்துக் கொள்ளுங்க. இந்த தொடர்ல ஏகன் அநேகன் இறைவன் இந்த 3 சொல்லு ரொம்ப முக்கியமா ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய சொல். இந்த தொடர் சைவ சித்தாந்தத்துக்கு ரொம்ப உறுதி தரக்கூடிய தொடர். இதை பற்றி நான் சென்ற வகுப்பிலே உங்ககிட்ட பேசியிருக்கிறேன், திரும்பவும் ஒரு தரம் சொல்றேன். சிவபரம்பொருள் தன் நிலையில ஏகனாக இருக்கலாம், இது சொரூபம். அப்புறம் அவனுடைய வியாபகத்துல தான் எல்லா பொருளும் வியாபியமாக, எல்லா பொருளும் ஜடப்பொருள் சித்து பொருள் எல்லாமே வியாபியமாக இருக்கிறது. வியாபக பொருள் தன்னில் வியாபியமாக இருக்கிற பொருள்ல கலந்தே இருக்கும், தனியா இருக்காது. ஆகையினால அவன் எல்லா பொருளோடும் கலந்திருக்கிற பொழுது அவையவையாக இருக்கிறான். அதனால ஒன்னொன்னும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும். எனவே அவன் பல பொருளாக தோன்றும். அப்ப ஏகனா இருக்கின்றவனே அநேகனாகவும் இருக்கின்றான். அப்ப ஏகனாக இருக்கின்றவனே அநேகமாகவும் இருப்பது எவ்வாறு முடியும் என்று கேட்டா அவன் இறைவன் ஆகையினாலே அவ்வாறு இருக்க முடியும் அப்படிங்கிற. இறைவன் ஆகையினாலே அவ்வாறு இருக்க முடியும் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா, இறை என்ற சொல்லுக்கு, இறை என்பது பகுதி, அன் என்பது விகுதி, இந்த 2 சேர்ற பொழுது வகரம் உடம்புடுமை பெற்று இறைவன் அப்படின்னு வரும். அப்படி இல்லைன்னு சொன்னா இறையவன் அப்படி சொல்லணும். இந்த வகர உடம்புடைமை போடாவிட்டா இறையவன் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கும், வகர உடம்புடைமை போட்டா இறைவன் என்று சொல்ல வேண்டியிருக்கும். இதெல்லாம் தமிழ் சொல்லினுடைய அமைப்பு. நாம் அதுல காலையிலேயே இலக்கணத்துல ரொம்ப செலவு பண்ணிட்டோம், இப்ப திரும்பவும் அதுக்குள்ள நுழைய வேண்டாம். அந்த இறை என்ற சொல்லுக்கு தங்குதல்னு ஒரு பொருள், தலைமைன்னு ஒரு பொருள், 2 பொருள் உண்டுங்க. தங்குதல் என்று சொன்னா எத்தனை வகையான பொருள் உண்டோ அத்தனை வகையான பொருளிலும் அவையவையாக கலந்திருத்தல் அப்படின்னு அர்த்தம். அதுதான் தங்குதல் அப்படின்னு. இறைவன் என்னிடத்துல தங்கி இருக்கிறான். எப்படி தங்கி இருக்கிறான்? என்னுடைய அறிவாற்றல் எவ்வளவு உண்டோ அதுக்கு அளவா தங்கி இருக்கிறான். உங்களிடத்திலும் தங்கி இருப்பான். உங்களுடைய அறிவாற்றல் எவ்வளவு உண்டோ அந்த அளவுக்கு தங்கி இருப்பான். அப்ப ஒரே ஒரு இறைவன் இத்தனை பேரிடத்திலும் இத்தனை பேர் வகையாக தங்கி இருக்கிறான்னா ஒவ்வொருவரிடத்திலும் ஒவ்வொரு இறைவன் இருக்கிற மாதிரி ஆகும். அப்ப அவன் இறைவன் ஆகையினாலே ஏகனாய் இருந்த நிலையில இருந்தபடியே அநேகனாகவும் இருக்க முடிகிறது. அப்புறம் தலைமை என்பது ஒரு பொருள். அவன் எல்லா பொருளுக்கும் தலைமை உடையவனாக இருக்கிறான். அடிமை பொருள்கள் எல்லாம் தலைமையுடைய பொருளை தன் உள்ளத்திலே எப்பொழுதும் கொண்டிருப்பதற்கு உரியன அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஒரு அடிமை இருக்கலாம், அவன் எப்பொழுதும் எஜமானனை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பான். ஏன்னு கேட்டா அவனுடைய தேவை முழுவதும் எஜமானனாலேயே நிறைவேற்றப்படுகிறது. அவன் தானா எதையும் செய்துக்க முடியாது. உடம்புக்கு சுகம் இல்லை அப்படின்னா எஜமான் உடம்புக்கு நல்லா இல்லைங்க, டாக்டர்கிட்ட போகணும், காசு கொடுங்கன்னு வந்து நிற்பான். வீட்டுல சமையலுக்கு பொருள்கள் இல்லையா, இங்கதான் வந்து நிற்பான். அப்ப அவனுடைய தேவை முழுவதும் எஜமானனாலேயே நிறைவேற்றப்படுகிறது. அப்போ அந்த அடிமையானவன் எஜமானனை எப்பொழுதும் நினைத்துக் கொண்டே இருப்பான். அத போல ஆன்மா சிவத்தை எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருக்கும். தன்னுடைய ஒவ்வொரு தேவைக்கும் சிவத்தை இன்றியமையாததாக ஆன்மா இருக்கும். ஆன்மா தன்னுடைய முயற்சியினாலே தன்னுடைய தேவையை நிரப்பிக் கொள்ள முடியாதோ என்று கேட்டா அந்த முயற்சியை கொடுக்கிறவனும் அவன் தான். திருக்குறள்ல பால், ஊழ், முறை, தெய்வம் எல்லாம் ஒரு பொருள்னு எழுதியிருக்கிறார். அதுல ஊழுக்கு தெய்வம் என்று ஒரு பெயர் உண்டு அப்படின்னு எழுதியிருக்கிறார். அப்போ ஊழை தெய்வம் என்ற பெயரால் சொல்லலாம். ஆனா ஏன் சொல்றோம் ஊழை தெய்வம் என்ற பெயரால் ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டா அந்த ஊழினை செலுத்துவது தெய்வம்.
ஆக நேதி தத்துவத்துக்குரிய அதிபதி, தத்துவ அதிபதி, தத்துவபதி அப்படின்னு சொல்லுவோம். இது தொல்காப்பியர் ஒத்துக்கிட்டு இருக்கிறார். எந்த இடத்துல ஒத்துட்டு இருக்கிறாருன்னு கேட்டா, ஒன்றே வேறே என்றிரு பால்வையின் ஒன்றி உயர்ந்த பாலது ஆணையின் ஒத்த கிழவனும் கிழத்தையும் காண்ப. இது அகப்பொருள்ங்க. நாம இப்ப அகப்பொருளை பார்க்கல. அதுல ஊழ் என்பது ஒன்று இருக்குது. அந்த ஊழ் தான் ஒருவரை ஒருவரையும் சேர்த்து வைக்கக்கூடியது, ஒருவரை ஒருவர் பிரித்து வைக்கக்கூடியது. ஒருவரை ஒருவர் சேர்த்து வைக்கின்ற ஊழுக்கு சேர்க்கும் ஊழ்னு பேர், பிரித்து வைக்கின்ற ஊழுக்கு பிரிக்கும் ஊழ். அதே போல ஒரு பொருள் வருவாய் ஏற்படுவதற்கு ஒரு ஊழ் உண்டு, பொருள் இழப்பு ஏற்படுவதற்கு ஆகூழ் என்று சொல்லுவோம், போகூழ் என்று சொல்லுவோம், இழவு ஊழ் என்று சொல்லுவோம். இப்படிலாம் வச்சுக்க. அப்போ ஒன்றே வேறே என்றிரு பால்வையின் ஒன்றி உயர்ந்த பாலது ஆணையின். பாலது ஆணையின் என்பதுக்கு பாலினுடைய சக்தியினாலே, ஆணை என்பது இறைவனுடைய சக்திக்கு பேர். அப்ப பால் என்பது ஊழ், ஊழுக்கு செயல்படுத்த சக்தி ஒண்ணு உண்டு, அந்த சக்தியினால் இதுக்கு ஒரு பேர் வச்சுக்காரு. இப்ப இது சொன்னது தொல்காப்பியம் தான். இதே தொல்காப்பியத்துல தெய்வ பெயரை அடுக்கிட்டு வர்றாருங்க. எது எது தெய்வம் என்று கருதப்படும் என்று. காலம், உலகம், உயிர், பால்வரை தெய்வம். அங்க பால்வரை தெய்வம்னு ஒண்ணு போட்டிருக்கிறார். பால்வரை தெய்வம்னா என்னன்னு கேட்டா, அவரவர் செய்த ஊழினை வரையறுத்து அவரவர்களே அனுபவிக்குமாறு செலுத்துகின்ற தெய்வம். பால் ஊழ், வரை வரையறை செய்வது. தெய்வம் என்பது அந்த தத்துவத்தை செலுத்துகின்ற தத்துவபதி. பால்வரை தெய்வம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொல்காப்பியர் சொல்லி இருக்கிறார். இந்த இடத்துக்கு வந்துடும். இறைவன், அவன் இறைவனாக இருக்கிற காலத்தில் தான் ஏகனாகவும் அநேகனாகவும் இருக்க முடிகிறது. இன்னொரு விஷயம், இந்த தொடர் இருக்குத சைவ சித்தாந்தத்துக்கு ரொம்ப முக்கியமான தொடர். எப்படின்னு கேட்டீங்கன்னா, சைவ சித்தாந்தத்தில் அத்துவிதம்னு ஒன்று உண்டு. இந்த அத்துவிதம் பற்றி நான் உங்களுக்கு புஸ்தகம் எழுதி கொடுத்துருக்கிறேன். அத்துவிதம்ங்கிற தலைப்பில் ஒரு புஸ்தகம் கொடுத்துருக்கிறேன்ல, அதுல ந துவிதம் அத்துவிதம் அப்படின்னு இருக்குது. ந என்பதுக்கு சங்கரர் எல்லாம் இல்லை அப்படின்னு அர்த்தம் பண்ணிடுறாங்க. இல்லை அப்படின்னா ரெண்டு இல்லை அப்படின்னு அர்த்தம் பண்ணிடுறாங்க. ரெண்டு இல்லைன்னா ஒன்னு இருக்குது அப்படின்னு அர்த்தம் பண்றாங்க. ஆனா ரெண்டு இல்லைன்னா இல்லைன்னு தான் அர்த்தமாகுமே தவிர ஒன்று இருக்கிறது என்ற அர்த்தம் வராது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா, இல்லை அல்ல, இன்று அன்று. கொஞ்சம் விரிவா சொல்லட்டுமா? இலக்கணமா தான் இருக்கும். சரி, இப்போ இங்க ஒரு பொருள் இருக்கு, அது என்ன நமக்கு தெரியல. இங்க பார்க்கிற பொருள் புத்தகமா அப்படின்னு கேட்க, நீங்க என்ன சொல்லணும்? அது அதாவது புத்தகமான சந்தேகம் ஏன் வந்து கேட்டா, அது புத்தகம் போலவும் தெரியுது, வேற ஒரு பொருள் அதாவது துணி மடிச்சு வச்சிருக்கான்னு வச்சுங்களேன், இல்ல மடிச்சு வைக்கப்பட்ட துணி மாதிரியும் தெரியுது, புத்தகம் மாதிரியும் தெரியுது. அதனால இப்ப எனக்கு சந்தேகம் வந்தது, இது புத்தகமா? இந்த கேள்வியினுடைய தொடர்ச்சி என்னன்னு கேட்டா, புத்தகமா அல்லது துணியினுடைய மடிப்பா, புத்தகமா அல்லது வேற ஏதோ பேப்பர்களுடைய மடிப்பா, ஏதாவது ஒண்ணு இருக்கணும். அப்ப ரெண்டு பொருள் இருந்தாலும் அந்த சந்தேகப்பட்டு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? இப்ப நீங்க இது புத்தகமா அப்படின்னு கேட்டா, புத்தகம் இல்லை. சொன்னீங்கன்னா புத்தகம் இல்லைங்கிறது தான் உண்டாகும். அப்ப என்ன இருக்குதுங்கிறதோ வேற ஒண்ணு இருக்குதுங்கிறதே உண்டாகாது, இல்லைங்கிறது தான் வரும். அப்ப என்ன பண்ண, புத்தகம் அன்று, புத்தகம் அன்று வேற. அப்ப இல்லைங்கிற சொல்லுக்கும் அன்றுங்கிற சொல்லுக்கும் வேறுபாடு. இந்த வேறுபாடு தெரியாம இரண்டு இல்லைன்னா ஒன்று உண்டு அப்படிங்கிற அர்த்தம் வரும் நம்ம சொல்றாங்க. இரண்டு அன்று இதுதான் நாம சொல்றோம். இதுதான் இன்மை பொருள் அண்மை பொருள் அப்படின்னு சொல்றது. சங்கரர் என்ன பண்றார், அத்துவிதம் என்பதுல நான் என்பது இன்மை பொருள் உணர்த்துகிறது அப்படின்னு சொல்றார். நாம் என்ன சொல்றோம், நான் என்பது அண்மை பொருள் உணர்த்துகிறது சொல்றோம். இன்மை பொருள் உணர்த்தினா பொருள் இல்லை என்றுதான் அர்த்தமா ஆகுமே தவிர வேறு ஒன்று இருக்கிறது, இந்த பொருளுக்கு அந்த பொருளுக்கும் சம்பந்தம் இருக்கிறது அப்படிங்கிறதா வராது. இப்போ நான் கேட்டேன் இது புத்தகமா அப்படின்னு கேட்டா, புத்தகம் இல்லைன்னு சொன்னா இல்லைங்கிறதா வரும், அது மேல வராது. புத்தகம் அன்று அப்படின்னு சொன்னா அந்த வாக்கியத்தினுடைய தொடர்ச்சி என்ன தெரியுங்களா? புத்தகம் அன்று துணி அது மடிக்கப்பட்டு புத்தகம் போல தெரிகிறது, அல்லது புத்தகம் அன்று வேற பேப்பர் அது மடிக்கப்பட்டு புத்தகம் போல தோன்றுகிறது. அப்போ புத்தகத்துக்கும் புத்தகம் போல தோன்றுவதற்கும் ஒரு சம்பந்தம் இருக்கணும். அந்த சம்பந்தம் அந்த அன்றுங்கிற பொருள்ல வரும். இல்லைங்கிற பொருள்ல சம்பந்தமும் வராது, பொருள் இல்லை. அப்ப இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, சூன்யம்னு ஆயிடும்.
அப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்கணும், புத்தகம் இல்லைன்னா அங்க தெரியல என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். இதுக்கெல்லாம் அன்றுங்கிற சொல்ல பிரயோகம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சுலபமா வந்துடும். இப்போ அத்துவிதம் என்பதுல ந என்பது இன்மை பொருள் உணர்த்துகிறது அப்படின்னு சங்கரர் பண்ணார்ல. நம்ம சிவஞான முனிவர் என்ன சொல்றாரு, எண்ணு பொருளில் வந்தால் அது இன்மை பொருளை உணர்த்தாது, அண்மை பொருளை உணர்த்தும். எண்ணு பொருளில் வந்தால் அது இன்மை பொருளை உணர்த்தாது, அண்மை பொருளை உணர்த்தும். அதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டா இந்த அநேகம் தான். இப்ப பாருங்க, இந்த அநேகங்கிற சொல்லி எப்படி வருதுன்னா ஏகம். இப்போ இதான் எதிர்மறை. இந்த நாள் என்ன பண்ணோம், அங்க உயிரெழுத்து வந்தா அண்ணன் மாறும், மெய்யெழுத்து வந்தா ஆணு மாறும், உயிரெழுத்து வந்தா அண்ணன் மாறும். இந்த அன்னம் ஏகம் சேரப்போது அநேகம் அப்படின்னு. இப்போ இந்த நாவுக்கு இல்லைன்னு நீங்க அர்த்தம் பண்ணீங்கன்னா ஏகன் ஏகன் இல்லை, ஏகன் இல்லைங்கிறது மட்டும்தான் அவர் வந்தோட வேற என்னங்கிறது வராது. அப்போ ஏகன் அன்று அப்படின்னு சொன்னா அப்போ அநேகமான பொருளோடு கூடி அநேகமாக இருக்கிறான். அப்ப ஏகனாக இருக்கிற நிலைமையும் அநேகமாக இருக்கிற நிலைமையும் அவனுக்கு உண்டு. அதனால என்ன பண்றது, எண்ணு பொருள் மேல் வந்த நகரம் அண்மை பொருள் உணர்த்தி பொதுமையின் நிற்கும் அப்படின்னு எழுதிடுவாங்க. அந்த பொதுமை என்பது என்னன்னு நாம நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுமை அப்படின்னா என்னன்னு கேட்டா அதுவேயாக இருத்தல், அதனின் வேறாக இருத்தல் அப்படிங்கிற இரண்டருக்கும் பொதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்றது. அதுதான் நம்ம பிரிவரும் அத்துவிதம் என்பதுக்கு பொருள் சொல்ற வழக்கம். ஒன்றாதற்கும் வேறாதற்கும் பொதுவாக இருக்கிற தன்மை பொதுமை என்று சொல்லப்படும். இதுக்கு சிவஞான முனிவர் இந்த அநேகங்கிற சொல்லதான் எடுத்துக்கொள்வார். எண்ணு பொருள் மேல் வந்த நகரம் அண்மை பொருள் உணர்த்தி பொதுமையின் நிற்பதன்றி ஏனைய பொருள்களின் மேல் வந்த நகரம் போல இன்மை மறுதலை பொருள்களை உணர்த்துவதில்லை அப்படின்னு எழுதியிருக்கிறார் சிவஞான போதம் பாஷ்யத்தில். அவ்வளவு அருமையான தொடர். மாணிக்க வாசகர் தான் நமக்கு அதுக்கு உதவி பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறத நாம நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த தொடர்ல இருக்கிற இந்த 3 சொல்லும் ரொம்ப முக்கியமான சொல். ஏகன், அநேகன், இறைவன். ஏகன் ஒரு சொல்லு, அநேகன் ஒரு சொல்லு, இறைவன் ஒரு சொல். ஏகனாக இருக்கின்ற அவனே அநேகனாகவும் இருக்கிறான். ஏன் அவன் இப்படி இருக்கிறான், எவ்வாறு அவனால் அப்படி இருக்க முடிகிறது, அவன் இறைவன் ஆகையினாலே அவ்வாறு இருக்க முடிகிறது. அப்ப அந்த இறைவன் என்ற 3வது சொல்லு ஏகனாகவும் அநேகனாகவும் இருக்கின்ற உரிமையை உணர்த்தி நிற்கிறது. ஆகையினால ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க என்பதுல அந்த ஏகன் அநேகன் இறைவன் என்ற 3 சொல்லும் ரொம்ப முக்கியமான சொல்லு. இவ்வளவு எதனால் ஆகுது, அவனுடைய சக்தியினால் ஆகிறது. அதான் இறைவன் அடிவாழ்க. அடி இருக்குது இல்லையா, அது சக்தியை உணர்த்துவது. எனவே அது அவன் தன்னுடைய சக்தியினாலே தானேயாகவும் பிற பொருளோடு கூடி அவையாகவும் அவன் கலந்து நிற்பான். அப்ப பிற பொருளோடு கூடி நிற்கிற பொழுது அவையாக நிற்றலும் தானேயாக நிற்றலும் என்ற 2 தன்மையும் உண்டு. உயிர் உடம்போடு கூடி உடம்பாகவே நிற்குது. ஆனா உயிர் உடம்பாவதில்லை, உடம்பு உயிராவதில்லை. உடம்பில் உயிர் வேறு அப்படிங்கிறது நாம் படிக்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி பாருங்க. இனிமே வெல்க வெல்க என்று துதி சொல்லுகிறார். வாழ்க வாழ்கன்னு சொன்னா சரி, நல்லா தான் இருக்குது. வெல்க என்று துதி சொல்றது உண்டோ அப்படின்னு கேட்டா உண்டு. அப்பர் சுவாமி பாடுவார், சங்கரா சய சய போற்றி போற்றி என்றும். அப்போ இறைவனை வணங்குகிற பொழுது இறைவனுக்கு வெற்றி, இறைவனுக்கு வெற்றி என்று சொல்லி, அவனுக்கு தவிர வேற யாருக்குமே வெற்றி கிடையாது, அவன் ஒருவன் தான் வெற்றி. அந்த என்ன வெற்றி அது அப்படின்னு கேட்டா, ஆன்மாவோடு அனாதியை கலந்திருக்கின்ற ஆணவ மலத்தை பிரித்து ஆன்மாவை சிவானந்தத்துக்கு உரியவனாக ஆக்குகின்ற வெற்றி. அந்த வெற்றி அவன் ஒருவனால் தான் முடியும். நீங்க பிரம்மாவை போய் கேட்டா அவர் வேற ஏதாவது வரங்கள்லாம் கொடுப்பார். இந்த ஆணவ மலத்தை கொஞ்சம் விலக்கி விடுங்களேன், எனக்கே இருக்குது, நான் எப்படிப்பா உனக்கு விளக்குறது. அதே போல பெருமாள் போய் கேட்டீங்கன்னா அவர் தான் சொல்லுவார். ஆக ஆணவ மலத்தை விலக்கி சிவானந்தத்தை கொடுக்கின்ற ஒரு தன்மை இருக்கு பாருங்க, அது சிவபெருமானுக்கு தான் உண்டு. அந்த வெற்றி வேற யாருக்கும் கிடையாது. அதுக்காக தான் அவனுடைய காலில் கடல்னு ஒரு ஆபரணம் கட்டுறது உண்டு, வீரகண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. வேற எந்த கடவுளுக்கும் அந்த ஆபரணம் கிடையாது, அதனால நீங்க பார்த்துக் கொள்ளலாம். அதுலயும் குறிப்பா நடராஜாவுக்கு தான் உண்டு, அது வேற வேற யாருக்கும் கிடையாது. பாருங்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க. வேகம் முனைப்பு,
இவரும் ஜெய ஜெய போற்றி தான் பாடுறார். பின்னால அப்பர் சுவாமிகள் சொன்ன இவரும் அதே மாதிரி பாடுறார். பாருங்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க. கடல் என்பது காலில் அணிகின்ற ஆபரணம், சிலம்பு போல. அந்த கடல் வெல்க. கடல் என்பது கடல் என்ற ஆபரணத்தை உணர்த்தாம திருவடியை உணர்த்துகிறது. அது ஆகு பெயர்னு சொல்லுவாங்க இலக்கணத்துல. பிஞ்சகன் என்பது தலைக்கோலம் உடையவன் அப்படின்னு சொல்றது உண்டு. சிவபெருமானுக்கு தலைக்கோலம் என்ன அப்படின்னு கேட்டா ரெண்டு விதமா சொல்றாங்க. சிவபெருமானுடைய தலையில ஒரு கொக்கு ரகு ஒண்ணு இருக்கும். ஆமா, அதுதான் தலைக்கோலம் என்று சொல்றவங்க உண்டு. இன்னும் சில பேரு ஜடை, கங்கை, பிறை இவையெல்லாம் சேர்ந்த அமைப்புக்கு தலைக்கோலம் அப்படின்னு பேரு. நாமெல்லாம் தலைக்கோலம், தலையில ஆபரணம்னு ஒண்ணு கல்யாணத்துல பொண்ணு அலங்காரம் பண்ணா தலைசாமான்னு சொல்லுவாங்க, அதான் வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க. அதுதான் நமக்கு தலைக்கோலம். சிவபெருமானுக்கு அதெல்லாம் கிடையாது. சடை, கங்கை, பிறை இவைகள் தான் தலைக்கோலம் என்று சொல்றது உண்டு. அதனால கொக்கரை வச்சாலும் சரி, மற்றவர்கள் எழுதுற மாதிரி வச்சாலும் சரி, தலைக்கோலம் உடையவன். அவன் என்ன செய்வான்? பிறப்பு அறுப்பான். எது சொன்னாலும் சரியா இருக்குங்க. பிறப்பு அறுத்தல் என்பது ஆணவ மலத்தை தண்டித்து ஒருத்தல், ஆன்மாவுக்கு ஞானத்தை மிகுவித்தல். அப்ப ஒருத்தலும் அருளலுமாகி ரெண்டும் இருக்கும். ஒருத்தல் அருளல் ரெண்டுக்கும் அடையாளம் அவனுடைய சடை. சடை என்பது ஞானம். அதுல இருக்கிற கங்கை இருக்கு பாருங்க, அதனுடைய வேகத்தை அடக்கி தங்க வச்சிருக்கிறான் அதுல. அப்புறம் பெருச்சந்திரனை பற்றிய செய்தி தான் உங்களுக்கு தெரியும். ஆகையினால அவனுடைய தலைக்கோலம் கொடியவர்களை தண்டிப்பதற்கும் நல்லவர்களுக்கு ஞானத்தை கொண்டு அருள் செய்வதற்கும் உரியதாக இருக்குது. ஆகையினால பிறப்பருக்கும் பிஞ்சகன், பிஞ்சகனுக்கு அடைமொழி பிறப்பருக்கும் அப்படின்னு போட்டிருக்கிறார். பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க. புறத்தார் எனவே அகத்தார் என்று ஒரு இனம் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப சிவபெருமானுக்கு புறம் என்று ஒரு இனம் இருக்குது, அகம் என்று ஒரு இனம் இருக்கிறது. புறம் என்பது யாரு? சிவபெருமான் என்ற ஒருவன் இருக்கிறான் என்பதை நம்பாதவர்கள், இந்த பிறப்பு அடுத்த பிறப்புன்னு உண்டு என்பது நம்பாதவர்கள், நல்வினை தீவினை உண்டு என்று நம்பாதவர்கள், முத்தி பேரு சிவபெருமானதான் கிடைக்கணுங்கிறதுல எனக்கு நானே பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி ஆள்கள்லாம் புறத்தார். இதை வச்சுதான் நம்ம அகச்சமயம் புறச்சமயம் பிரிக்கிறோம். அதுபோல புறத்தார், புறத்தார்களுக்கு அவன் இல்லாதவனாக இருக்கிறதில்ல, ரொம்ப தூரத்தில் இருப்பவனாக இருக்கிறான். அப்படின்னா என்ன கேட்டா, புறத்தார்களும் அவனை சென்று அடைவார்கள், ஆனா ரொம்ப காலம் ஆகும். அகத்தார்கள் ரொம்ப சீக்கிரமா சென்று அடைவார்கள் அப்படிங்கிறது கருத்து. எனவே புறத்தார்க்கு சேயோன், எனவே அகத்தார்க்கு அணியவன் என்பதை நாம் இங்கே எதிர்மறை பொருளா வைத்துக் கொள்ள வேண்டும். புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க, கரங்குவிவார் உள்மகிழும் கோன் கடல்கள் வெல்க. கரங்குவிவார் உள்மகிழும். இப்ப நாம என்ன நினைப்போம், ஒருவரை பார்த்தா இப்படி வாங்க வணக்கணும், என்ன இந்த ஆள் அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருப்பார் போல் இருக்கு, கடன் கடன் வாங்கியிருப்பாரு என்ன தெரியல, இல்ல அவரால் தான் வாழ்ந்துட்டு வந்தது, அவரை கண்ட உடனே எப்படிங்கிறாரு, சரி என்ன வாழ்க்கை அப்படின்னுட்டு நம்ம பற்றி நினைப்பாங்க. நாமும் கூட என்ன கண்டவங்களெல்லாம் கும்பிட்டு இருக்க வேண்டியதா இருக்குதே அப்படின்னு நினைப்போம். ஆனா சிவபெருமானை கும்பிட்டா அதுக்காக வருந்த வேண்டியதில்லை, துக்கப்பட வேண்டியதில்லை, மகிழ வேணும். யார் யார் கரம் குவிகின்றார்களோ அவர்கள் உள்ளத்திலே மகிழ்ச்சி உண்டாகும். அவர்கள் உள்ளத்திலே இவன் இருந்து மகிழ்வான், இவர்களுடைய உள்ளத்திலே அவர்களை வைத்திருப்பான் அவன். அப்ப அந்த உள்மகிழும் என்பது இருக்குதே, கரங்குவிவார் உள்மகிழும் கோன், இது மாதிரி சில தொடர்கள் வந்துடுங்க. இது என்னன்னா 2 எழுவாய் ஒரு பயன்நிலை இருக்கும். இதுக்கெல்லாம் தடுமாறு தொழில்னு பேர். தடுமாறு தொழில்னா என்னன்னு கேட்டா, ஒரு சமயத்துல பார்த்தா இதன் மேல போகும், ஒரு சமயத்துல பார்த்தா இதன் மேல போகும். இது மாதிரி தடுமாறு தொழில் பெயர்னு ஒண்ணு தமிழ்ல உண்டு. அதுக்கு ஒரு உதாரணம் நல்ல ஒன்று, அதாவது புலிகொல் யானை. புலிகொல் யானைன்னு ஒரு தொடர் இருக்குங்க. புலின்னு ஒரு பெயர் சொல்றது, யானைன்னு ஒரு பெயர் சொல்றது, கொல்லுங்கிறது மத்தியில வந்தது. இந்த கொல் என்பதுல கொலைத்தொழில் செய்தது புலியா யானையா? சில சமயத்துல புலியால் கொல்லப்பட்ட யானை என்று பொருள் வரும், அல்லது புலியை கொன்ற யானைன்னு வரும். புலியை கொன்ற யானை அப்படின்னு சொன்னா கொன்றை என்பது யானையின் மேல போகும், புலியால் கொல்லப்பட்ட யானைன்னு சொன்னா கொல்லை என்பது புலியின் மேல போகும். அப்ப ரெண்டுக்கும் வரும். அப்படி கரங்குவிவார் உள்மகிழும் கோன், கரங்குவிவார் ஒரு பெயர், கோன் என்பது ஒரு பெயர், உள்மகிழும் என்பது மத்தியில வினை. இப்ப மகிழ்கள் கரங்குவிவாரா கோனா? கரங்குவிவாருடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை தோற்றுகின்றவன் அப்படின்னு அர்த்தம். கரங்குவிவாரை கண்டு உள்ளத்திலே மகிழ்ந்து அருள் செய்வோம் அப்படின்னு வரும். அப்போ உள்ளத்திலே மகிழ்வன் சிவபெருமான் ஆகிறான். முதல்ல சொன்னதுக்கு உள்ளத்திலே மகிழ்பவர்கள்
இவர்களாக ஆன்மாவாக ஆகிறார். அப்படி ரெண்டு விதத்துல வருங்க. அதுக்கு தகுந்தாமல் அந்த வார்த்தை ரொம்ப அழகா ரெண்டுக்கும் பொருத்தமா அமைஞ்சிருக்குது. இந்த மாதிரி வர்றதெல்லாம் தமிழ்ல தடுமாறு தொழில் என்று சொல்லுவோம். இது இரண்டாம் வேற்றுமையிலும் வரும், மூன்றாம் வேற்றுமையிலும் வரும். பாருங்க, கரங்குவிவார் உள்மைகளும் கோன் கடல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. இங்க ஒரே பொருள் தான். சிறங்குவிவாரை ஓங்குவிக்கும், சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல். சிவபெருமானுடைய திருவடியில யார் தாழ்ந்தார்களோ அவர்கள் ஓங்கினார்கள் அப்படின்னு தேவாரத்தில் திருஞான சுந்தர் பாடியிருக்கிறார். ஓங்கினார் ஓங்கினார் என்ப அப்படின்னு சொல்லி. சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. இதுவரையிலும் வெல்க என்பது முடிஞ்சதுங்க. வாழ்க என்பது 6 தரம் வந்திருக்குது, வெல்க என்பது 5 தரம் வந்திருக்குது. இதை வைத்துக்கொண்டு இது ஷடங்க மந்திரத்துக்கு குறியீடாக இருக்கிறது. ஷடங்க மந்திரங்கள் அங்க மந்திரம் 6, பிரம்ம மந்திரம் 5. ஆகினால அதுக்கு இது குறியீடாக ஒரு அடையாளம் போல இருக்கிறது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவார்கள். அதுக்கு எனக்கும் ஒரு சம்பந்தம் இல்லைங்க. 6 தரம் வந்திருக்குது, 5 தரம் வந்திருக்குது, அவ்வளவுதான். அடுத்தது ஈசன் அடி போற்றி. ஈசன் அப்படிங்கிறது எல்லாரையும் ஆளக்கூடியவன் அர்த்தம். ஈசத்துவம் அப்படின்னு ஒரு தன்மை உண்டுங்க. யோகிகளுக்கு கிடைக்கக்கூடிய அட்டமா சித்திகள்ல ஈசத்துவம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அனிமா மகிமா முதலில் சொல்லிக் கொண்டு வரார்களோ அது ஈசத்துவம். அவர்களுக்கு வருகின்ற ஈசத்துவம்லாம் சிவபெருமானால் கொடுக்கப்படுவது. இவனுக்கு இயல்பாகவே எல்லாரையும் ஆளுகின்ற தன்மை உடையவன். ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி. தேசு என்றா ஒளி அப்படின்னு அர்த்தம். தேஜஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தேசன் ஒளி வடிவாக இருக்கக்கூடிய தேசன் அடி போற்றி. தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. சிவன் என்பது பொருள் முன்னமே சொல்லியிருக்கிறேன். நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி. யார் அவனிடத்தில் நேசம் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் அவன் நிலையாக இருப்பான். இந்த பாட்டு முழுவதுமே பெருமானுடைய பெயரையும் புகழையும் சொல்லி பெருமானை விழித்து முழுக்க முழுக்க விழித்து இப்படி பாட வேண்டும், இப்படி நான் பாடினேன், இப்படி பாடினவருக்கு என்ன பயன் உண்டுன்னு கொண்டு போய் முடிக்க போறாங்க. அதனால இந்த பாட்டினுடைய முழுவதும் மாதிரி பெயராகவும் விழியாகவும் தான் வரும். அது ஞாபகம் வச்சுங்க. நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி. நிமலன் மலம் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். மாயப்பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. இப்போ பிறப்பருக்கும் பிஞ்சகன் முன்னாலேயும் வந்தது. இங்க மாயப்பிறப்பருக்கும் மன்னன் அப்படின்னு சொல்லி வருது. ஏறக்குறைய பக்தி அனுபவத்துல வந்ததே திரும்பவும் வரலாம், வர்றதுல தப்பு ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது, சந்தர்ப்பம் தெரிந்தாப்புல ஒவ்வொன்றுக்கும் வேறுபாடு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மாயப்பிறப்பு, மாயை காரணமாக வருகின்ற பிறப்பு மாயப்பிறப்பு. இப்ப இருக்கிற பிறப்பு பிறப்பருக்கும் என்பது பொதுவா ஒரு ஆன்மாவுக்கு பிறக்கும் தன்மை என்பது இல்லாமல் செய்கின்ற என்று பொதுவாக நிலை உணர்த்திட்டு இது இப்போ எடுத்துக்கொண்ட பிறப்பை உணர்த்து.